நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரேசன். வணக்கம் கதிரேசன், விவரங்கள். வணக்கம். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதுரை மாவட்டத்தில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க வந்துள்ளார்கள். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை 9:36 மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்ட முதல்வர் 10:30 மணிக்கு மதுரை வந்தடைந்தார். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இங்கிருந்து அவர் நாகமலை கோட்டை புறப்பட்டு சென்று அங்கு வடபழஞ்சியில் எல்காட் வளாகத்தில் பிளாங்கில் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் விரிவுபடுத்தப்பட்ட புதிய உலகிய சிறப்பு பொறியியல் மைய கட்டிடம் அவற்றை துவக்கி வைக்கிறார். பின்பு தமுக்கம் முதல் நெல்லுப்பேட்டை அண்ணா நிலை வரை உள்ள 2013 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தையும் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்திற்கு 1536.31 கோடி செலவில் 867 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் 50 கோடி செலவில் மறுசீரமைக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட வண்டிகள் பூங்கா, 3.50 கோடி செலவில் அங்குரா நவீன அறிவியல் மையம், 167 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டிடம் மற்றும் மாமண்ட கூட்ட அரங்கம், மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் ரூபாய் 50 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட கணினி ஆய்வகத்தையும் தொடங்குகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மதிய விருந்தினர் ஓய்வெடுக்கும் முதல்வர் மாலை திமுக கட்சி சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்னர் காந்தி மியூசியத்தில் மக்கள் நீதி மைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் இரவு 7:30 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்து தனி விமானம் மூலம் மீண்டும் சென்னை புறப்படுகிறார். முதல்வர் மதிக்காக மதுரை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி. விவரங்களுக்கு நன்றி கதிரேசன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.